ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்க செல்வமேனா. என்னடா நெறைய நாள் வீடியோ போடலன்னு பார்க்குறீங்களா? இது நான் ஒரு போன மந்த் குற்றாலத்துக்கு போனப்ப எடுத்தது. நெறைய காப்பிரைட் வந்ததால தான் அப்லோட் பண்ண முடியல. இது எங்க ஃபேமிலி தான். எங்கள பார்த்ததும் அப்படி ரொம்ப ஆனந்தமாயிட்டாங்க. அம்மா, அப்புறம் அம்மா குரங்கு எல்லாமே இருக்காங்க. குரங்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம சொந்தம். சரி, சொந்தக்காரங்கள பார்த்தா நின்னு பேசாம போக முடியுமா என்ன? அதான் நிப்பாட்டி, நிதானமா அவங்கள ஒவ்வொருத்தர சந்திச்சு, நலமெல்லாம் விசாரிச்சுட்டு, சரி வண்டி எடுக்கலான்னு பார்த்தா, எங்க கூட வந்தவங்கள காணல. என்னோடு நீரில்லால் உயிரோடு நான் இருப்பேன். சரி, கூட வந்ததுக்கு நாங்க தான் வழி சொல்லுவோம்னு ஃப்ரண்ட்ல போற ஆளுங்க. சரி ஒழுங்கா பாதைய சொல்லுவாளுங்களா? சரி ரைட்டு நம்ம 2 வியூ எடுப்போம் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சேன். என்னோடு நீரில்லால் உயிரோடு நான் இருப்பேன். ஓ என்னை நான் யாரென்று சொன்னாலும் புரியாதே, என் காதல் நீ என்று யாருக்கும் தெரியாதே, கேட்ட உலகத்தை நான் சரி, நம்ம கூட யூடியூபர் சாரா இருக்காங்கன்ற தைரியத்துல, ஏன்னா அவங்க கேமராமேன் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. நல்லா அழகா எடிட்டிங் பண்ணுவாங்க. சரி கூட இருக்கிற தைரியத்துல நல்ல சீன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு போகும்போது, கூட வந்தவங்க போயாச்சு. சரி ஏறு வண்டியில அப்படின்னா, ஆள் ஏற காணோம். அவ ஒவ்வொரு ரீல்ஸ், ஒவ்வொரு வீடியோஸா எடுத்துட்டு அவ அப்படி மெல்லமா இது பண்ணிட்டு இருந்தா. அந்த அந்த நேரம் பார்க்கும்போது கூட போனவங்க அந்தா ரிட்டர்ன் வராங்க. திரும்ப கை காமிச்சுட்டு போறாங்க. கூட வாங்க அப்படி. சரி கிளம்பலாம் நாங்களும் வண்டியை திருப்பிட்டு போறோம். அதுக்குள்ள ஒரு பஸ் வந்துட்டு அதனால சரி வண்டியை பார்க்காம அங்க இங்கேயும் பார்க்காம திருப்ப முடியாது இல்லையா? சரி அந்த பஸ் போன அப்புறம் திருப்போம் மெல்லமா அப்படியே ஒரு யூ டர்னை போட்டு திரும்பியாச்சு. சரி ஸ்பீடா போலான்னா எங்க முன்னாடி போன நம்ம கூட வந்தவங்க எங்க நிப்பாட்டுவாங்கன்னே சொல்ல முடியாது. சரி போவோம் அப்படின்னு வண்டி போற போக்குல போவோம்னு போயிட்டே இருக்கும்போதுதான் அப்படியே ரோடு கொஞ்சம் கரடு முரடா இருந்துச்சு. வண்டி துள்ளி துள்ளி அழகா போச்சு. வாங்கி தருவனே. நீ இல்லா உலகத்தில் நான் வாழ மாட்டேனே. என்னோடு நீ இருந்தால் என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். சரி இப்ப நம்ம எந்த வண்டியை ஓவர்டேக் பண்ண போறோம்னா வருங்காலத்து கலெக்டர் அவர்கள். கலெக்டர் ஒரு ரியாக்ஷன் அப்படி பயங்கரமா கொடுத்தாங்க. சைரன் மட்டும்தான் இல்ல வண்டியில. சூப்பரா அப்படி காத்த வாங்கிட்டு அப்படி ஜாலியா போறாங்க. ஓவர்டேக் பண்ணிட்டோம். இனி நம்ம எங்க போறோம்ன்றது நமக்கே தெரியாது. அந்த லெவல்ல போயிட்டு இருக்கோம். ஏன்னா எங்க போறோம்னு யாருமே எதுவுமே பிளான் பண்ணல. சும்மா அப்படி நினைக்கிற இடத்துல அவங்க திருப்புறாங்க.
கூட வர்றவங்க கூடயே தான் போகணுன்றதுனால பார்த்து பார்த்து போக வேண்டியிருக்கு. இல்லைன்னா நம்ம நினைச்ச இடத்துல யூ டர்னு எல்லா டர்னும் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி கூட வர்றவங்கள காணல. பக்கத்துல அப்படியே ஒரு அண்ணனோட பலாப்பழ கடை தெரிஞ்சது. அங்க நிப்பாட்டி அவங்க என்ன விலைக்கு விக்கிறாங்க, பலாப்பழம் எப்படி இருக்கு, சரி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு வண்டியை ஒரு ஓரமா அப்படி நிப்பாட்டினோம். அந்த அண்ணன் நம்ம பெரிய யூடியூபர் நினைச்சிட்டாரு. அண்ணா நினைச்சிட்டாங்க பெரிய யூடியூபர்ஸ் போல அப்படின்னு நல்லா அவங்களுக்கும் அதை அடிச்சு கடை எங்க இருக்கு என்ன ஏது டீட்டெயில் இல்லாம சொல்லி அப்புறம் நாங்க வந்து இந்த டைகர் வாட்டர் ஃபால்ஸ் போற பாதை எல்லாமே கேட்டோம். அந்த அண்ணனும் சொன்னாரு. அப்புறம் அங்க இருந்து பலாப்பழம் ருசி பார்க்க ஒரே ஒரு சொல்ல கொடுத்தாரு. யூடியூபர் சாராக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. நாங்க 2 பேரும் சாப்பிட்டு சரி பின்னாடி திரும்பி பார்ப்போமா, கூட வந்தவங்கள காணலையே, அவங்க எங்கதான் போனாங்க, திரும்பி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா கூட வந்தவங்கள காணல. சரி அந்த அண்ணன் கிட்ட பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அந்த அண்ணனும் உங்க சொந்த ஊர் எதுன்னெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. நாங்களும் ஆமா எங்க சொந்த ஊர் வந்து லட்சத்தீவு எல்லாம் சொல்லிட்டு அப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ எங்க கூட வந்த ஆட்கள், ஸ்கூட்டர் ஆள்கள், கலெக்டர் அவங்க வண்டி நம்மள ஓவர்டேக் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங். சரி அடுத்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்தீங்கன்னா இந்த அண்ணன் கடையில் சக்கப்பழம் வாங்கி சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அவங்க அந்த அண்ணன் சொன்ன மாதிரியே நல்லா இனிப்பாக இருக்குது. ஆ அங்கே வந்து எம்பி தான், மினிஸ்டர் கிடையாது. எம்பி வந்து அங்கே உள்ள ஆளேதான். இந்த புளியருவிக்கு எப்படி போனோம்? கூட வந்தவங்க எல்லாம் அங்கதான் போயிருக்காங்க. சரி 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 வரோம். சேனல் பாருங்க மறக்காம. சரி பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்க போட்டு ஃபீல்ஸா வண்டி ஓட்டலான்னு பார்த்தா நம்ம ஆளு வண்டி திருப்பிட்டு நிக்கிறாரு. சரி நம்ம எங்கிட்டு போறது அப்படின்னு வண்டியை கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தோம். ஆளை காணோம். சரி திரும்பி வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடவும் முடியாது. சரி நம்ம போவோம் வராங்களாம் பார்ப்போம். அப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் திடீர்னு சல்லுன்னு நம்மள ஓவர்டேக் பண்றாரு. சரி அடுத்து பயணம் எங்க போலாம் அப்படின்னு கேட்கும்போதுதான் அம்மா நைஸா பேரனுக்கு வயிறு பசிக்குதுப்பா, அவங்கப்பா எல்லாரும் சாப்பிட போலாம், ஹோட்டல்ல தேடுங்க, அவனுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு ஒரு ரியாக்ஷனோட அப்படி சொல்றாங்க. நமக்கு பசிக்குதுன்ற உண்மைய அப்படி சொல்லாம பேரனுக்கு பசிக்குதுன்னு சொல்றாங்க. சரி பரவாயில்ல, சுமாரான ஐடியா தான். சரி அடுத்து வண்டியில ஏறி பைக்ல வந்து அம்மா போறாங்க. நானும் சாராவும் ஒரு வண்டியில வரோம். ஹோட்டல் தேடி போறோம். சின்ன ஹோட்டல் தான் கிடைக்கும். பரவாயில்ல எப்படியா இருந்தாலும் சாப்பிட்றணும். ஷாரிக்கு பசிச்சுட்டு அதனால எந்த ஹோட்டலா இருந்தாலும் சாப்பிட்றணும் அப்படின்னு பேசிட்டு போறோம். அப்படியே வண்டியில போயிட்டு இருக்கும்போது அப்படியே அழகான சீனரிஸ்லாம் வந்துச்சு. யூடியூபர் சாரா என் தங்கச்சி அவகிட்ட வீடியோ எடுக்க சொன்னா அவ என் மூஞ்சியை எடுத்து வச்சிருக்கா. பாதி அவ மூஞ்சி எடுத்து வச்சிருக்கா. அந்த கலெக்டர் வண்டி ஓவர்டேக் பண்ணுது. கலெக்டர் பலமா பிடிச்சிருக்காங்கப்பா வண்டியில. சல்லுன்னு சூப்பரா பிடிச்சிருக்காங்க.
patience. I love you. ஒரு வழியா ஹோட்டல் கிட்ட வந்தாச்சு. அக்கம் பக்கம் அப்படியே அண்ணாந்து பார்த்தேன். ஹோட்டல் இருக்கு, வேற ஹோட்டல் எதுவும் இல்லை. சரி, இருக்கிற இந்த ஹோட்டல்ல ஏறி சாப்பிட வேண்டியதான். சரி, சாப்பிட்றதுக்கு கையெல்லாம் கழுவிட்டு இலைய விரிச்சு அப்படி ஒரு தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஷாரிக் வந்து பூரி, வேற எல்லாரும் இட்லி தோசை தான். ஷாரிக் மட்டும்தான் பூரி கேட்டான். நானே சாப்பிட்றேன் அப்படின்னு இலைய போட்டு தனியா சாப்பிட்டுட்டு இருந்தான். டேய், அம்மாக்கு ஒரு வாய் குடுடா அப்படின்னு கேட்டதும் உடனே ஒரு பூரி துண்டை எடுத்து அப்படியே வாயில குடிச்சிட்டான். அவ்வளவு பாசம். அம்மா வந்து சீக்கிரம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் சீக்கிரம் சாப்பிடுங்க சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு அப்படியே அவசரப்படுத்திட்டு இருந்ததால எல்லாரும் சாப்பிட்டாங்க. நான் மட்டும்தான் அப்படி பொறுமையா ஷாரிக்கு இருக்கான் அப்படின்றதுனால மெல்லமா அப்படி சாப்பிட்டுட்டே இருந்தேன். Toba continued.